தாயே என் மாமனா மாமியா சாவணும் என் மாமனா மாமியா சாவணும் ஒரு படிங்கல்ல குத்தி ஓ சட்டிக்கு பொங்க வச்ச ஓ தாயே என் ஓப்படியா சாவணும் ஒரு படிங்கல்ல குத்தி நாத்தா குடும்பம் இருக்கட்டும், மூத்தார் குடும்பம் இருக்கட்டும், கோயந்தா குடும்பம் இருக்கட்டும், மாமியா குடும்பம் இருக்கட்டும், ஏகப்பட்ட கொடுமை எல்லா குடும்பம் செய்யட்டும். உன் அண்ணன் கொடுமை பெரும் கொடுமை ஏண்டியே மூத்தாரு அவன் ஆளு எப்ப இருக்கா எப்படி இருக்காரு? அவன் பள்ளிதான் ஓல அவன் பண்ற வேலை சண்டு பள்ளி ஓல பள்ளி இல்ல என்ன இந்த வாயனா என்ன பொண்டாட்டி என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்ற? என்ன நீ பத்தினி ஆச்சு என்ன தவிர வேற எங்கேயும் பார்க்க மாட்டான். பச்சை பத்தினி அப்படி சொல்லுமா? என்ன பண்ற? நீ இல்லாத நேரத்துல தம்பி பொண்டாட்டிங்கிற உரிமையில கை பிடிச்சு ஏக்கறாங்க. யாருக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு வாடி சொல்லுடா. அப்ப நீ போனியா? நீ போனியா? இல்லடா போனவனா போனவன் நானே ஒத்துக்கிற வந்தவன் நீ பரவாயில்ல இவன் போனதே பரவாயில்ல விட்டு தள்ளு சாமி நீதான் எனக்கு புரியும். இப்படிதான் ஆற போனாலும் ஆட்டுக்கறி குடும்பம் செய்யிட்டு ஆற போனாலும் போய் எனக்கு ஆட்டுக்கறி சோறு போடுன்னு சொல்ற பார். ஆண்டிமா உதவாங்க தேவடியா முண்டா. அப்புறம் ஏண்டி உன் புண்ணு சூத்த புண்ணாக்கிறா? இது நானும் ஒண்ணு. நான் இல்லைன்னா இது இல்ல, இது இல்லைன்னா நான் இல்ல. என் ஃப்ரெண்டு அதுக்குதான் 450 ரூபாய் கொடுத்து புதுசு புதுசா வாங்கி வைக்கிறேன். எல்லா குடும்பம் செய்யட்டும். 5 வீடு எல்ல குத்தி அண்ணாமா தாயாரு ஆம்பளை நீடு மாமியா சாவணியா நாத்தனா சாவணியா மூத்தாரி சாவணும் எல்லாரும் சாவணும். எல்லாம் சாவட்டும் நீயும் சாவணும். என்ன பண்ணுதம்மா நீ? நான் செத்துட்டுனா அவங்க அண்ணன் சொல்ற மாதிரி இந்த தலையில போய்க்க முடியும் மாதிரி. ஏண்டி முன்னெல்லாம் எவ்வளவு அழகா தலை செய்வி அப்படியே ரூஸ்கார விட்டு அதை பின்னி அப்படியே சடை போட்டு அது பூவை தொங்க வச்சுட்டு வருவேன். இப்ப என்ன அப்புறம் இப்ப என்ன புது மாடலு தொங்க விட்டு அதுக்கு மேல இதை முடிச்சு போட்டு அந்த கொண்ட மலை வைப்பாங்க பூவா. நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். ஓ நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். முன்னமா லூசிகார விட்டு நான் பூ வச்சுட்டு வந்தேன். பாக்குறது எவ்வளவு அழகா இருந்துச்சு. அது பொம்மை நாட்டி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு போக கூடாதான். அந்த பாஞ்சாலி தான் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு சிரிச்சுதான். எத்தனை வருஷம்? 12 வருஷம். சரி, அது 13 வருஷம் திரிச்சுக்கிட்டு கிடந்தது. அதனால நாம விரிச்சு போட்டோம்னா நாமளும் 13 வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வரும். சரி, அதனாலதான் கொண்டைக்கு மேல வச்சுக்கிட்டு வந்து கொண்ட மேல வை பூவ அப்புறம் இது மேல வை சொல்ற வைக்கிற. சரி, கொண்ட மேல வச்சுக்கின்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. சரி, என்ன சாவ சொல்றீங்க? நான் ஆம்பளை செத்துட்டா இந்த பூ வைக்க முடியாது. ஆம்பளை செத்தா பூ வைக்க கூடாது. யாரு சொன்னா? கேட்டு பாரு. யாரே ஒருத்தவங்களை சொல்ல சொல்லு. இவ்வளவு தாய்மார உட்காந்துருக்க யாரோ சொல்லுங்க. ஆம்பளை செத்துட்டா பூ வைப்பாங்களா? கேடு வைக்க என்ன பூ நக்குது பாடையில போட ஒரு முளம் பூ எம்பிட்டு விலை விக்குது. இந்த ஆடி வெள்ளி வந்தது ஒரு முளம் பூ 100 வாங்குறான். சரி, பூவே தேவை நீ செத்தா போதுங்கிறான். ஒரு நாளைக்கு 100ன்னா மாசம் 3000 இல்ல. இவன் செத்தா 3000 மீதி ஆச்சா? இவன் என்ன பண்ண போறான்? சரி, ரைட் போவண்டா. நீ சொல்ற மாதிரி நான் சாவறேன். என்னைக்கு சாவறேன்? ஆடியா அவனே புடிச்சாச்சு ஆயிடுச்சியா? உனக்கு போன் போட்டு சொல்லிட்டு சாவறேன். நானு
ஏண்டி சரி நான் செத்துட்டான் இந்த கையில வளைய போட முடியாது கையெல்லாம் வலையில போடக்கூடாதுன்னு கழட்டி கிடைச்சிட்டு வந்துட்டேன். துணி துவைக்க போனா யானை பாறை வளர்க்க போனா கண்ணாடி வலையில குத்துது. நான் மட்டும் நொறுக்கி கிடைச்சிட்டு ஒன்ன மாதிரி ஒரு ஈயத்திலயோ பித்தலையில வாங்கி போட்டுப்பேன். சரி அதையும் விட்டு தள்ளு. நீ என்னைக்கு சாவற? ஒரு லெட்டர் ஒரு போட்டு சாவறேன். ஏய் நான் செத்துட்டேனா கையால கட்டுற பாரு. ஏய் இந்த பொட்டு போட்டுருக்க பாரு. பொட்டு இந்த பொட்டு அழிச்சிருவாங்கடி. பொட்டு அழிச்சு நல்லா சிகரெட் லைட் மாதிரி அம்மா பெருசு வச்சுக்கிறேன். யாராவது சங்கராபுரத்துல சிகரெட் லைட் எரிய மாதிரி எரியுது பாருங்க அம்மா பெருசு. என்ன மாதிரி இந்த ஊர்ல பொட்டு வச்ச பொம்பளை ஒரு ஆளை காட்டுறோம். அது பாக்கணும்னா பால்ரா மட்டும் அம்மா பாட்டிக்கு தான் போகணும். எதுக்கு பொம்மநாட்டி பொட்டு பெருசா வைக்கிறாங்க? பொட்டு பெருசா வைக்கிறாங்க. கட்டண பொருசா நோய் நொடி இல்லாத பூமியில நீண்ட ஆயுளோட தங்கி இருக்கணுமா? சரி பொம்மநாட்டி பொட்டு பெருசா வைக்கணும். பெருசா வைக்கணும். அதுக்கு தான் நான் வைக்கிறேன். சரி அத சின்னதா சுருக்கி வைக்க. சுருக்குனா சுருக்கிட்டு சுடுகாட்டுக்கு பூடுவாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டி பெருசா வச்சிருக்கோம்? இனிமே அழைக்கிறேன். என் ஸ்டிக்கரை போட்ட கொண்டு போய் நான் பாத்ரூம்ல ஒட்டுறேன். நீ சீக்கிரம் சாவற. அதான் பாத்ரூம்னா என் சூத்துக்கு சமம்னு அர்த்தம். அதனால தான் பொம்னாட்டி பூரா போட்ட கொண்டு போய் பாத்ரூம் கதவுல ஓட்டுறேன். கண்ணாடி ஈய குண்டம் எல்லாத்துலயும் ஓட்டுவோம். ஈய குண்டா குடும்பம் ஓட்டுறாங்க. பின்னிட்டா சரி அதை விட்டுதாரி. நான் செத்துட்டா கையால கட்டுறேன் பாரு. தாலி இந்த தாலி அறுத்து கம்மநாட்டி முண்டியா போயிடுடி. தாலி அறுத்துருவாங்களா? ஆமா தங்கம். ஏன் சாமி அம்மா பாசமா? மாமா அம்மா பாசமா? ஐயோ ஐயோ தாலி அறுத்துட்டு சீமையில எப்படி இருப்பேன் சாமி? ஏண்டா இப்ப அவ இடிச்ச இடத்துல நல்ல இளம் பஞ்ச இடத்தானே இருக்கும். எதுக்கு மண்டை பிடிச்சிட்டு அப்படிதான் இருக்குன்னு மண்டைய பொசுக்குன்னு விட்டுட்டா. அங்க போய்தான் அடிக்க போது மட்டு நிக்குது. அந்த இடம் அது போல் இருக்காதுடா. நான் என்ன சொல்றேன், இதுக்கு பூரா காரணம் வாதியார் தான். இந்த சாமி உனக்கு தான் கொடுத்தாங்கல்ல, அது வாழ்க்கையில மர வைக்க வேண்டியது. அது எடுத்து வச்சுட்டு வந்து மட்டார் நட்டு எடுத்து வச்சாங்க. என்னப்பா இந்த மாதிரி அடிச்சா இந்த மாதிரி அடிச்சா இந்த மாதிரி தேங்காய் வேணும்னா கேட்டு என்ன தேங்காமா? இதுக்கு பேரு தான் பால் தேங்காய். இந்த பக்கமும் இருக்குதா? வேணுமா? நீ ஓடிப்போ உள்ள. நான் தாலி எடுத்தாலும் பரவாயில்ல, நீ செத்தா போதுங்கிற. சரி ரைட், நான் சாவுறேன். நான் செத்துட்டுனா நான் மாட்டுக்கு ஸ்டிக்கர் போட்ட வச்சுக்கிட்டு நான் மாட்டுக்கு சாக்கடாபுரம் பஸ்ஸுக்கு போவேன். இவன் உயிர் வாட இருந்தானா எங்கடி போனோம் அம்மா கேள்வி. அப்புறம் எந்த நக்கி நம்மள கேட்க முடியாது. இருபாட்டி உனக்கு ஒரு கோவம் எனக்கு வருது. அப்புறம் ஆம்பளை சாவ சொல்றான்னா எனக்கு பாட்டி தான் உண்டு. எனக்கு இப்பதான் 14 ஆகுது. 14 ஆகுது. 3 புள்ள பெத்துட்டான். உனக்கு ஒரு கோவம் எனக்கு வருது. இப்ப கேக்குறமா ஆம்பளை செத்துட்டா அப்ப யார்தான் உயிரோட இருக்கிறது? இப்ப சொல்ற என்ன ஓய்வு காலை பாடி நெல்லு குத்தி காளியம்மனுக்கு பொங்க வச்ச காளியம்ம தாயா கள்ள புருஷன் வாழும் ஆம்பளையா சாவணும். கள்ள புடிச்சு வாழணும் ஆம்பளை சாவணும். பஜார போய் ஆம்பளை சாவணும். கள்ள புடிச்ச வாழணும். கள்ள புடிச்ச வாழணும். இந்த அடிக்கலாம் பயந்தா ஆம்பளை பிடிக்க முடியுமா? அம்மா பையில ஒருத்தர் வாங்குறத பாத்தியா? நாடோடி என் நந்தூர்னி என் வள்ளலை முண்டா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு சூத்துலயே அடிக்கலாமா?
இங்க வாடி. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு 3 லட்சம் செலவு பண்ண 3 லட்சம் ஒரு 2 ரூபாயா கல்யாணம் நல்லா பிரபலமா பிரபலமா இருக்கணும். அவர் தான் தவறு வாசிச்சாரு. கல்யாணம் நல்லா பிரபலமா இருக்கணும். கல்யாணத்துக்கு 2 ஐயர் வச்சேன். 2 பக்கமும் எதிர்மருமா உட்காந்து கல்யாணத்துக்குன்னா ஒரே தாண்டா வைப்பாங்க, கருமாதிக்கு தாண்டா 2000 ரூபாய். இவருக்கு மூச்சவன அவர் மந்திரம் ஓதுவார், அவருக்கு மூச்சவன இவர் மந்திரம் ஓதுவார். சொல்லு. 2 ஐயர் வச்சேன், 2 தவுள் மாலை வச்சேன், 2 நாகசுரம் வச்சேன், தெருநீடி சீர்பா கட்டுன வேடியா கட்டுன வேடரா வச்சேன் எல்லாம் பண்ணுன. கடைசியில முதல்ல தூங்கி போட்டு இப்ப என்ன நடக்குது அது சொல்லு. என்ன நடக்குங்க? கல்யாணம் ஆகிறியா? கல்யாணம் ஆகிறியா? அந்த கல்யாணம் யாருன்னு சொல்லு. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய. எந்த ஸ்டேஷனுக்கு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறியா? உன்னை கல்யாணம் அங்கே போய் தலை கொடுத்து சாவலாண்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் போறியா? இப்ப கண்டிஷன் அப்படித்தான் இருக்குது. என்ன ஸ்டேஷனுக்கு போற? போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணு நடக்க முடியாது. அங்க சேர்த்து என்ன? ஓஹோ, கள்ளப்படுத்துறியா? அது யாருன்னு சொல்லு. கள்ளப்படுத்து அது யாருன்னு சொல்றீ? அங்க பாரு. பாரு, எங்க மாமா குழஞ்சுதான் அவன் கள்ளப்படுச்சா. நீ பங்கெடுத்துக்கிட்டியா? ஏன் நீ போன இடத்துல நான் போக கூடாதா? அப்ப இங்க சுத்தி இங்க எங்க குடும்பத்துல காய் விட்டு ஆடிட்டு நீ எப்ப நீ கல்லாமல பிடிக்க போனியா இந்த மாதிரி ஒன்ன வச்சு வாழ மாட்டான். ஓய்ங்க வர போடி. போவேண்டா. ஓய்ங்க மேல காலையில அவரு கூட பைக்ல எடுத்து போயிடுவேன். போவேண்டா. ஏன் கூட போய் இங்க இருக்க கூடாது. போடி. ஒரு நிமிஷம் சொல்லு. என்னடியா ஒரு மரியாதை இல்ல, ஒரு மரியாதை இல்ல. இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்கும்பா. இப்ப அடிக்கிற அடியில கழுத்து பிச்சுக்கிட்டு போலப்ப முட்டை கட்டக்குள்ள தேங்காய் பூர்தான் இப்ப பாருப்பா ஒரு கேட்டம்.